ஹாஃப்லி லீவெல்லாம் முடிஞ்சு எல்லா குட்டீஸுமே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் இருக்கிற குட்டியும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. நைட்டே பூரி தான் செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ரெயின் ட்ராப் பூரி தான் செஞ்சுருந்தேன். தேவையான கோதுமை மாவு எடுத்து அதை 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கேன். செகண்ட் கலருக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். தேர்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், ஃபோர்த் ஒன்று வந்து ஒயிட்டாகவே பிசைந்துட்டேன். இது எல்லாமே பிசைந்து 1 பை 1 உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டின மாவு எல்லாத்தையும் 1 பை 1 வச்சு அதை நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் உருட்டணும். உருட்டி அதை கட் பண்ணும்போது பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம குழந்தைங்க கிட்டேருந்து கேட்கும்போது தான் நம்ம இன்னும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்தோ இல்லை நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்தோ இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது தான் நமக்கு சமைக்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்ல ஷைடிஷ்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். அதையும் வாஷ் பண்ணி வேக வச்சுட்டேன். பூரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணியிருந்த பீட்ரூட்டும் சரி கொத்தமல்லியும் சரி அதோடைய ஸ்மெல் எதுவுமே அதில் வரல. என்ன இதெல்லாம் செஞ்சு முடிக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பாப்பாவும் சாப்பிட்டு லஞ்ச் பேக் பண்ணின்னு கிளம்பிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.